ஈரோடு பவானியில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இந்த ஆறு ஈரோடு மாவட்டத்தை நெருஞ்சிப்பேட்டையில் நுழைந்து அம்மாபேட்டை, பவானி, ஈரோடு நகரம் மற்றும் கொடுமுடி வழியாக பாய்கிறது. பவானியில் ஒரு என்டிஆர்எஃப் குழுவும், ஈரோடு நகரில் ஒரு எஸ்டிஆர்எஃப் குழுவும் முகாமிட்டுள்ளன. ஜூலை 28, 2025 அன்று தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி நகராட்சி எல்லையில் உள்ள காவிரி நகரில் காவிரி நதி நீர் தாழ்வான பகுதிக்குள் நுழைந்தது. ஜூலை 28, 2025 அன்று தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி நகராட்சி எல்லைக்குட்பட்ட காவிரி நகரில் காவிரி நதி நீர் தாழ்வான பகுதிக்குள் நுழைந்தது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீர் திங்கள்கிழமை ஜூலை 28, 2025 நிலவரப்படி 1,00,000 கனஅடியாக இருப்பதால் பவானி நகராட்சி எல்லைக்குள் உள்ள பல தாழ்வான குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து தொடர்ந்து எச்சரிக்கைகளை வழங்கி வருகின்றனர். 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆறு ஈரோடு மாவட்டத்தை நெருஞ்சிப்பேட்டையில் நுழையும், பின்னர் அம்மாபேட்டை, பவானி, ஈரோடு நகரம் மற்றும் கொடுமுடி வழியாக பாய்ந்து கரூர் மாவட்டத்திற்குள் நுழைகிறது. ஆற்றின் ஓரத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில், குறிப்பாக கந்தன் நகர், காவிரி நகர், பசுவேஸ்வரர் தெரு மற்றும் பவானியில் உள்ள பாலக்கரை ஆகிய இடங்களில் அமைந்துள்ள பல வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளன. இவற்றில் காவிரி நகருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இருப்பினும் பெரும்பாலான குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் நுழையாததால் இன்னும் வீடுகளிலேயே உள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பவானி மற்றும் குமாரபாளையம் இடையேயான பழைய பாலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் நீர்மட்டம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பணியில் நகராட்சி, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தயார் நிலையில் என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் குழுக்கள். மாவட்டத்தில் உள்ள 30 வருவாய் கிராமங்களில் 42 பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதுவரை எந்த வீடுகளிலும் தண்ணீர் நுழையவில்லை. வெளியேற்றம் 1.70 லட்சம் கன அடியை தாண்டினால் மட்டுமே அது நிகழும் என்று அந்த அதிகாரி கூறினார். தேசிய பேரிடர் மீட்பு படையின் என்டிஆர்எஃப் ஒரு குழு பவானியில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மாநில பேரிடர் மீட்பு படை எஸ்டிஆர்எஃப் ஒரு குழு ஈரோடு நகரத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் முகாமிட்டு தேவைப்பட்டால் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளது. தேவைப்பட்டால் வெளியேற்றுவதற்காக 52 நிவாரண மையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை எந்த குடும்பங்களும் இந்த மையங்களுக்கு மாற்றப்படவில்லை என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டைக்கும் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டிக்கும் இடையே படகு சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பவானி கூடுதுறை மற்றும் கொடுமுடி சங்கமேஸ்வரர் கோயிலில் உள்ள மலைத்தொடர்களில் பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் நுழைவதை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் 16,700 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் பவானியின் குப்பம் பகுதியில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தாழ்வான பகுதிகளுக்கு தண்ணீர் புகுந்துள்ளது. இருப்பினும் அது அவர்களின் வீடுகளுக்குள் நுழையாததால் குடியிருப்பாளர்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கியுள்ளனர். கூடுதலாக கொடிவேரி அணைக்கட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளது.